ஹாய் ஹலோ வெல்கம் டு ஏஜே கோச்சிங் சென்டர். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழ் இலக்கணத்தில் திரிசொல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ திரிசொல் ஒரு பொருள் குறித்த பல சொல் ஆகியும் பல பொருள் குறித்த ஒரு சொல் ஆகியும் அரிது உணர்பொருளான திரிசொல் ஆகும். இது நன்னூல் 272 சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பொருளை குறிக்கும் பல சொற்களாகியும் பல பொருளை குறிக்கும் ஒரு சொல்லாகியும் கற்றோர் மட்டும் அறியக்கூடிய சொல் திரிசொல் எனப்படும். இவை கற்றவருக்கு மட்டுமே விளங்கக்கூடியவனவாய் இருக்கின்றன. இவற்றை திரிசொல் என்பர். திரிசொல் என்பது கற்றோர் மட்டுமே பொருள் விளங்கக்கூடியது என்பது இயற்சொல்லின் வேறுபட்டது என்பது கவனிக்கத்தக்கது. இப்ப பாத்தீங்கன்னா திரிசொல் பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகையிலும் வரும். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா அழுவம், பங்கம். இது பாத்தீங்கன்னா இது பெயர் சொல், பெயர் திரிசொல் அப்படின்னு சொல்லலாம். அழுவம் பங்கம் வந்து பெயர் சொல். இது வந்து திரிசொல்லுல வரும்போது அழுவம் வங்கம் வந்து பெயர் திரிசொல் அப்படின்னு சொல்றோம். இயம்பினான், பயின்றாள் அப்படின்னா வினை திரிசொல். அன்ன, மான அப்படின்னா இது இடையில வர்றதுனால இது இடை திரிசொல் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது கூர்க்களி அப்படின்னா உரி திரிசொல் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, இப்ப நம்ம மேல சொன்னோம் இல்லைங்களா, ஒரு பொருளை குறிக்கும் பல சொற்களாகியும் பல பொருளை குறிக்கும் ஒரு சொல்லாகியும் வருவது திரிசொல் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. அதுக்கு அர்த்தம் பாருங்க. கிள்ளை, சுகம், தத்தை என்பன கிளி எனும் ஒரு பொருள் குறித்த பல பெயர் திரிசொல். பீலி அப்படின்னு பாத்தீங்கன்னா மயில் தொகை, உகிர் அப்படின்னா நகம், ஆலினா கடல் சக்கரம். அடுத்தது பாத்தீங்கன்னா வாரணம் என்பது யானை, கோழி, சங்கு முதலிய பல பொருளையும் குறிக்கும் ஒரு பெயர் திரிசொல். அடுத்து பாத்தீங்கன்னா களறினான், செப்பினான், பகர்ந்தான் என்பன சொன்னான் என்ற ஒரு சொல்லின் ஒரு பொருள் குறித்த பல வினை திரிசொல் அப்படிங்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா வரைந்தான் என்பது நீக்கினான், கொண்டான் என்னும் பல பொருள் குறித்த ஒரு வினை திரிசொல். சேரும், வருதும் என்பனவற்றுள் தும் என்பன விகுதிகள். தன்மை, பன்மை, எதிர்காலம் என ஒரு பொருள் குறித்த பல இடை திரிசொல். அடுத்து பார்த்தீங்கன்னா சால, உரு, தவ, நனி, களி என்பன வந்து மிகுதி எனும் ஒரு பொருள் குறித்த பல உரி திரிசொல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கடி என்பது காப்பு, கூர்மை, அச்சம், கரிப்பு, விளக்கம், சிறப்பு, மனம் முதலிய பல பொருள் குறித்த ஒரு உரி திரிசொல். திரிசொல்லும் பெயர் திரிசொல்லும் வினை திரிசொல் என 2 வகையாகப்படும். திரிசொல் பெயர் திரிசொல், வினை திரிசொல் அப்படின்னு 2 வகையா பிரிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எயிறு, வேய், மடி, நல்குறவு என்பன பெயர் திரிசொல். எயிறுனா பல், வேய்னா மூங்கில், மடினா சோம்பல், நல்குறவுனா வறுமை. வினவினான் அப்படின்னா விழித்தான், நோக்கினார் அப்படின்னா இவை வினை திரிசொல். வினவினான் அப்படின்னா கேட்டான், விழித்தான் அப்படின்னா அழைத்தான், நோக்கினார் அப்படின்னா பார்த்தார் அப்படின்னு அருள் பார்க்கலாம். செந்தமிழ் நிலம் சேர் பன்னிரு நிலத்தினும் 9 தமிழ் ஒளி நிலத்தினும் தம் குறிப்பெனவே திசை சொல் என்ப. அதாவது ஒரு பொருளை குறிக்கும் பல சொற்களாகியும் பல பொருளை குறிக்கும் ஒரு சொல். இப்ப செந்தமிழ் நிலத்தை சேர்ந்த 12 கொடுந்தமிழ் நிலங்களிலும் 18 மொழிகளில் உள்ள தமிழ் நிலம் நீங்களாக ஏனைய நிலங்களில் உள்ள தம் கருத்துக்களை குறிக்க செந்தமிழ் நிலத்திற்கே வந்து வழங்குவன திசை சொல் எனப்படும். அதாவது வெவ்வேறு தமிழ் 12 கொடுந்தமிழ் நிலங்களில் இருக்க வெவ்வேறு நிலத்துல இருக்கிற வாணிபத்துக்காக போயிருப்பாங்க, தொழிலுக்காக போன எல்லா இடத்துலையும் வார்த்தைகள் வரும்போது தமிழ் நிலத்துலதான் வந்து அதை
புதுப்பிக்கிறாங்க. செந்தமிழ் நிலத்திற்கே வந்து வழங்குவன, இவைதான் திசை சொல் எனப்படும். வெவ்வேறு இடத்துக்கு போனாலும் அங்கிருந்து ஒரு சில வார்த்தைகளை வழக்கத்துல எடுத்துட்டு வராங்க இல்லைங்களா, அததான் வந்து செந்தமிழ் நிலத்துக்கு வந்து வழங்குவன திசை சொல் எனப்படும். அதுல எடுத்துக்காட்டு பாருங்க. சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் என்பன சொற்கள் வந்து தமிழ் வழக்கத்தில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல. இவ்வாறு பிற மொழியில் இருந்து தமிழில் வழங்கி வருபவை இவெல்லாம். இவ்வாறு வடமொழி தவிர பிற மொழிகளிலும் இருந்து வந்த தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள் எனப்படும். இப்ப கொடுந்தமிழ் நாடுகள் 12 பெயர்: தென்பாண்டி நாடு, குட்டநாடு, குடநாடு, கற்காநாடு, வேல்நாடு, பூலி நாடு, பன்றி நாடு, அருவா நாடு, அருவா வடதலை நாடு, சீத நாடு, மலையமான் நாடு, புனல் நாடு எனும் சோழ நாடு. பிற எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். கேணி, பெற்றம் அப்படின்னு ஒழித்து பார்க்கலாம். இவை வந்து தமிழ்நாட்டை சுற்றியுள்ள பிற மொழிகளில் இருந்து தமிழ் வழங்கும் சொற்கள் திசை சொற்கள் என்போம். இது முற்காலத்தில் பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வந்து வழங்கிய கேணிங்கிறது வந்து கிணறு, பெற்றம்ங்கிறது பசு போன்ற சொற்களையும் திசை சொற்கள் என்றே வழங்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வடசொல். பொது எழுத்தானும் சிறப்பெழுத்தானும் ஈரெழுத்தானும் இவையென வடசொல். நன்னூல் 274. ஆரியத்திற்கும் தமிழிற்கும் பொது எழுத்தாலும் ஆரியத்திற்கே உரிய சிறப்பு எழுத்து திரிந்த எழுத்தாலும் இவ்விரண்டு எழுத்தாலும் தமிழை ஒத்த வட திசையிலிருந்து செந்தமிழ் நிலத்து வந்து வழங்குவன வடசொல் எனப்படும். ஆரியத்தில் இப்ப நம்ம சொன்னீங்களா திசை சொல் சொன்ன மாதிரியே ஆரியத்திற்கும் தமிழ் மொழிக்கும் பொது எழுத்தாலும் உரிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. வட திசையிலிருந்து செந்தமிழ் நிலத்துக்கு வந்து வழங்கிய சொற்கள் வந்து வடசொல் அப்படிங்கிறோம். இத வந்து இதுக்கு எடுத்துக்காட்டு வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் முதலிய சொற்கள் தமிழ் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல. இவை வடமொழி சொற்கள் எனப்படும். சமஸ்கிருத மொழி சொற்களும் ஆகும். இவ்வாறு வடமொழியில் இருந்து வந்த தமிழில் இடம்பெறும் சொற்கள் வட சொற்கள் எனப்படும். இப்ப பாத்தீங்கன்னா இவ்வாறு வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வட சொற்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு கமலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாமரை, விஷம் அப்படிங்கிறது நஞ்சு, அது தெரிஞ்சு விஷங்கிறது தெரிஞ்சு விடம் அப்படின்னு மாறுச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா புஷ்பம்ங்கிறது மலர், புஷ்பம் தெரிஞ்சு புட்பம் அப்படின்னு மாறி இருக்கு. இங்கனம் வடமொழி சொற்கள் திரிந்தும் தெரியாமலும் தமிழ் மொழியில் வந்து வழங்குமானால் அவை வடசொல் எனப்படும். அமலம், கமலம், மேரு, காரணம், காரியம் என்பன பொது எழுத்தால் அமைந்த சொற்கள். சுகி, போகி, சுத்தி என்பன ஆரிய சிறப்பெழுத்தால் அமைந்த சொற்கள். அரண், அரி, கடினம், சலம் என்பன பொது எழுத்தாலும் சிறப்பெழுத்தாலும் அமைந்த சொற்கள். இப்ப வட சொற்களை தத் சமம், தற்பவம் என 2 வகையாக பிரிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா கமலம், அலங்காரம் என வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை தத் சமம் எனப்படும். அதாவது சொல்ற மாதிரியே எழுதிட்டோம்னா அது தத் சமம் அப்படின்னு சொல்றோம். லட்சுமி என்பதை லக்குமி என்றும் விஷம் என்பதை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதை தற்பவம் என்போம். நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.